சர்வ வல்லமையும் மகிமையும் மகத்துவம் நிறைந்த அன்பின் ஆண்டவரின் அளவற்ற கிருபைகளினாலே இந்த 3ஆம் நாளிலும் இன்டர்நேஷனல் சியோன் அசெம்பிளி சபையிலே அருமையான தெய்வத்துடைய ஊழியக்காரரும் தேவனுடைய சாணபதியுமாகிய பாஸ்டர் அவர்களோடும் இந்த சபையின் பிள்ளைகளோடும் ஆறாவது பங்கு பெற வந்திருக்கின்ற தெய்வ பிள்ளைகள் யாவரோடும் சேர்ந்து அடியானும் என் அன்பின் ஆண்டவரை ஆராதிக்க எனக்கும் இரக்கம் செய்தபடியால் என் அன்பு தந்தையை நான் அதிகமாக துதிக்கிறேன், சோத்திருக்கிறேன். இந்த நாளில் பாஸ்டர் சொன்னபடி, ஆவிக்குரிய மண்டலத்தில் சொன்னபடி அருமையான ஆண்டவர் அடிக்கடி அடியானோடும் திருச்சபை ஊழியர்களிலும் சொல்லி வருகின்றபடி இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்னார். பலமுறை சொல்லிக் கொண்டிருக்கின்றார். நேற்று காலையிலே நாங்கள் தங்கியிருந்த அந்த அறையில் சுமார் அதிகாலை ஒரு 5:50 இருக்கும். அடியான் ஜெபித்துக் கொண்டிருந்த அந்த அறை முழுவதும் கர்த்தருடைய மகிமை நிரம்பி கர்த்தரை வார்த்தை உண்டானது. சத்தியத்தை அறிவி, காதுள்ளவர் கேட்கட்டும். எழும்பு எழும்பு, எங்கும் சென்ற என் சத்தியத்தை அறிவி, காதுள்ளவன் கேட்கட்டும் என்று தேவன் சொன்னார். ஆனபடியினாலே இந்த நாட்களில் சுவிசேஷமே நற்செய்தி என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கென்று ஆயத்தமாக வேண்டும் என்ற அழைப்பை அறிவிக்கின்றதே சுவிசேஷமாக இருக்கிறது. வேதாகமத்தில் உள்ள 66 புஸ்தகங்களிலும் ஏதேன் தோட்டத்திலே முதலாவது அங்கு நடந்த சம்பவம், சிருஷ்டிக்கப்பட்ட ஆதாம் ஏவாள் இவர்கள் இருவரும் சிருஷ்டிக்கப்பட்ட பின்பு அநேக ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் அவர் வாழ்ந்திருக்க முடியும். அத்தனை நாட்களும் ஆண்டவர் வருகைக்கென்று ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்திலே காத்துக்கொண்டே எதிர்பார்த்துக் கொண்டே இருந்தார்கள். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது, அனுதினமும் பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற கர்த்தருடைய சப்தத்தை கேட்டார் என்று நாம் அறிய முடிகிறது. வாசிக்கலாம். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் பகலில் குளிர்ச்சியான வேளையிலே கர்த்தருடைய தோட்டமாய் ஏதேன் தோட்டத்திலே ஆண்டவராகிய தேவன் நடமாடுகிற சத்தத்தை ஆதாம் ஏவாள் கேட்டாள். அப்படின்னா அதன் பொருள் என்ன? ஆதி மனிதர்களாய் ஆதாம் ஏவாள் அனுதினமும் காலை முதற்கொண்டு மாலை வரைக்குமாய் இயேசுவாகிய தன்னை சிருஷ்டித்த பிதா எப்பொழுது வருவார் 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 என்று எதிர்பார்த்துக் கொண்டே கர்த்தருடைய தோட்டத்தில் சுற்றி வளர்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் எதிர்பார்த்திருந்த வேளையில் வராமல் பகலில் குளிர்ச்சியான வேலை என்று சொன்னால் காலை நேரம் குளிர்ந்த நேரம், அதாவது கோல்டு அவர்ஸ். மத்தியான நேரம் கடுமையான உஷ்ணமான நேரம். மாலை நேரம் the breezing hours என்று சொல்வார்கள். அதாவது வசந்த காற்று வீசக்கூடிய நேரம் அது. அதைத்தான் பகலில் குளிர்ச்சியான நேரம் என்று சொல்கிறார். அப்படி என்றால் ஆதாம் ஏவாள் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த வேலைகள் காலை முதற்கொண்டு அந்த மாலை நேரம் வரைக்கும் தன் தேவனை எப்பொழுது வருவார், அவர்களுடைய கரத்தை பிடித்துக் கொண்டு இந்த ஏதேன் தோட்டம் முழுவதும் சுற்றி வருவோம் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள். மனிதர்கள் எதிர்பார்த்தபடி அவர்கள் காத்திருந்த வேளையிலே ஆண்டவர் வராமல்
பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனித சிருஷ்டிப்பின் பின்பு 6000 ஆண்டு காலம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நாட்களில் ஆரம்பம் முதற்கொண்டு பிதாவாகிய தேவன் பூமியில் வாழ்கின்ற அவன் பக்தர்களை சேர்த்துக் கொள்ள வருவதாக சொல்லிக் கொண்டே இருக்கிறார். 7ஆம் தலைமுறையில் பிறந்த ஏனோக்கு தேவனோடு சந்தரித்து வந்தான். எப்போதும் இரவுகள் சந்தரித்துக் கொண்டு வாழ்ந்தான். அதன் பிறகு ஏனோக்கோடு ஒரு வாழ்ந்த ஆண்டவர் அதன் பிறகு நோவா காலம் பாவம் நிறைந்ததாகிறபடியால் ஆண்ட பூமிக்கு வர விரும்பவில்லை. பின்பு ஆபிரகாமை அசீர் வார்த்தையாக அவர் காரானூரில் இருந்த பொழுது மகிமின் தேவன் அவனை பிரசன்னமாகி அவனுக்கு அழைப்பு கொடுத்தார். நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போய் என்று அழைத்தார். அவன் சென்றான். அதன் பின்பு மோசேயை தேவன் மலைக்கு இந்த பூமியில் தலையில் இறங்கி வந்து மனுஷனோடு பேச பிதா விரும்பாதபடியினாலே மலையில் அவர் சீனாய் மலை உச்சியிலே கர்த்தரை பர்வதமாய் ஓரேற்றே அவர் வந்து தங்கிக் கொண்டு இங்கே ஏறி வா, நான் ஓடி பேச வேண்டும். இந்த பூமியில் அல்ல, இந்த பூமியிலிருந்து இந்த தலையில் நீ மலை மேல் ஏறி நான் இருக்கிறது வா என்று அங்கே உடைய சந்திக்க போகிறேன் என்று அழைத்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் விரும்புகின்றது அவர் வாஞ்சிக்கின்ற வாசஸ்தலம் பரிசுத்தமான ஸ்தலம். கர்த்தருடைய தோட்டத்திலே ஆதாம் ஏவாள் சந்திக்க விரும்பினார். பரிசுத்தவானாகிய ஏனோக்கை சந்திக்க தேவன் விரும்பினார். ஆபிரகாமை சந்திக்க விரும்பினார். பின்பு சீனாய் மலை உச்சியிலே இருக்கக்கூடிய ஒரே கர்த்தருடைய பர்வதம் என்று சொல்லக்கூடிய ஒரேவிலே நேரடியாக சந்திக்காமல் காரணம் மோசேயின் அனுபவம் எல்லாம் நாம் அறிந்துள்ளாக இருக்கிறோம். அவர் பல முறை அழைப்பை மறுக்கவும் மறுதலிக்கும் விருப்பமுடைய மனுஷனாக இருந்தார். ஆகவே மோசேயின் நிலையை அறிந்த தேவன் முகமுகமாக பேச விரும்பாதபடி அந்முச்சடியில் தன் மகிமையாய் இறங்கி எரிந்து கொண்டிருக்கிற அக்கினியாய் பட்சிக்கிற அக்கினியாய் இருந்து வெளிப்பட்டுக் கொண்டார். அதோடு ஆண்டவர் அநேக நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் காத்திருந்தார். பின்பு ஆகாப் ராஜாவின் காலத்திலே கர்மேல் பர்வதத்திலே தான் வெளிப்பட விரும்பி தன்னை பார்க்கும்படியான இஸ்ரவேலர்களை ஆயத்தப்படுத்தும்படி அவர் எலியாவிற்கு திஸ்பியனாய் எலியாவை அனுப்பிக் கொண்டார். அவன் இஸ்ரவேலர்களை ஆயத்தப்படுத்தினான். ஆனால் இஸ்ரவேலர்களோ எலியாவை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனபடியினாலே ஆண்டவர் அவரை தீர்மானத்தின்படி கர்மேல் பர்வதத்திலே தன்னை வெளிப்படுத்தின பொழுது பலிபீடத்தை அணைக்க வைத்து அந்த பலிபீடத்திலே பலி செலுத்தப்பட்ட நிலையிலே ஆண்டவர் தன்னை அங்கே அக்னிமயமான தேவனை வெளிப்படுத்தி முழுவதுமான தேவனாக அவர் வெளிப்படவில்லை. காரணம் என்ன? முழுவதுமாக தேவனை, முக்கியமான தேவனை வெளிப்படுத்தின விசேஷ 1ஆம் அதிகாரம் 13 முதல் 16 வசனங்களை உடைய அந்த தேவன் தன்னை பழைய ஏற்பாட்டு காலத்திலே முழுவதுமாக வெளிப்படுத்திக் கொள்ளவில்லை. காரணம், அதை சந்திப்பதற்குரிய முழுமையாக போன பரிசுத்தம் பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்களுக்கு இல்லை. அவர் பெற்றுக் கொள்ளவும் முடியவில்லை. ஆண்டவரினாலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியிலே மனுஷனாக வெளிப்பட்டார். இந்த புஸ்தக சொல்லிலே என்னை குறித்து எழுதப்பட்டிருக்கின்றவர்கள் நிறைவேற்றை இதோ நான் வருகிறேன் என்று சொல்லி வருகின்றார். வந்த அன்பின் ஆண்டவர் மனிதனை பூர்ண பரிசுத்தவானாக ஆயுதப்படுத்தி தன்னுடைய கட்டளை கற்பனை கை கொண்டவர்களை மாத்திரம் தான் நேருக்கு நேராக முகமுகமாக சந்திக்கும்படியாக ஆண்டவர் மனுஷனாக அவர் வெளிப்பட்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மனுஷனாக அவதரிக்கப்பட்டு
அவர் செய்த ஊழியத்திலே 12 சீசர்கள் மீட்கப்பட்டார்கள் என்பதை நாம் அறிவோம். ஆனால் அவர் சிலுவை வரைக்கும் இந்த 12 சீசர்கள் ஆண்டவரோடு 3 ஆண்டு காலங்கள் உண்டு உறைந்து உபதேசத்தை கேட்டவர்கள் சிலுவையின் அடிவரைக்கும் அவரை பின்பற்றி வந்தார்களா? இல்லை. அன்பான சீசன் யோவான் மாத்திரம் சிலுவை மரத்தண்டை நின்றதற்கும் மரியாள் நின்றதற்கு காரணம் என்ன? மரியாள் தான் பெற்ற மகன் இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கின்றாரே என்ற நிலையில் அவருடைய மன வியாகுலத்திலே வந்து நின்று கொண்டிருக்கின்றார். யோவானோ தன்னுடைய சரீரப்படியாக தன் பெரிய தாயாருடைய மகன் இயேசு. என்னென்றால் யாக்கோபு யோவான் இவர்கள் செபதேயின் குமாரர்கள். செபதேயுடைய மனைவியும் இயேசுவை பெற்றெடுத்த மரியாளும் சகோதரிகள், அக்கா தங்கை. அந்த உறவினிமித்தமாய் சிலுவையின் அடியில் வந்து நின்றார்களே தவிர இயேசுவின் உபதேசத்தை கொண்ட வைராக்கியத்திலிருந்து நிற்கவில்லை. அப்படி என்றால் ஆண்டவர் இயேசுவின் நேரடியான ஊழியத்திலும் பிதா குமாரன் வெளிப்பட்டு செய்த ஊழியத்திலும் இந்த மனிதர்கள் ஒருவர் மீட்கப்பட விரும்பவில்லை, ஒருவர் மீட்கப்பட இடம் கொடுக்கவில்லை. சிலுவை மரத்தண்டை நிற்பதற்கு ஒருவராகிலும் ஆயத்தமாகில்லை. ஆனபடியாலே அவர் போய் பரிசுத்த ஆவியானவரை அனுப்பினார். பரிசுத்த ஆவியானவர் வேதாகமத்திலே கிருபைக்கான நிருபங்களிலே 4 சுவிசேஷங்களிலே ஆண்டவர் ஆயத்தப்படி என்றால் ஏதேன் தோட்டம் முதற்கொண்டு அந்த நாள் வரைக்குமாக நான் வரப்போரில் சொல்லிக் கொண்டிருந்த ஆண்டவரை சந்திக்க இந்த பூமியிலே ஒரு மனுஷராயிலும் ஆயத்தமாக இருக்கவில்லை. ஆண்டவர் மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்திலே 1 முதல் 10 வசனங்களை வாசிக்கின்ற பொழுது அங்கே பரலோக ராஜ்யமானது மணவாளனை சந்திக்க எதிர்த்து போக புறப்பட்ட 10 கன்னியருக்கு ஒப்பாயிருக்கும் என்று சொல்லி இங்கே கிருபையின் காலத்திலும் ஆண்டவர் இயேசு வரப்போகிறதாகவும் அவரை மணவாளனாகவும் அவர் சந்திக்க மணவாட்டியாக அது 10 கன்னிகைகள் அடங்கிய ஒரு சபையாக ஆண்டவர் இங்கே எழுதி வைத்திருக்கிறார். 1ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்துக் கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். தொடர்ந்து வாசி. அவர்களில் 5 பேர் புத்தியுள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயோ கூட கொண்டு போகவில்லை. புத்தியுள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடும் கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயும் கொண்டு போனார்கள். மணவாளர் வர தாமதித்த போது அவர் எல்லாரும் நித்திரை மயக்கமடைந்து தூங்கிவிட்டார்கள். நடுராத்திரியிலே இதோ மணவாளர் வருகிறார், அவருக்கு எது கொண்டு போக புறப்படுகிறார் என்ற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தியுள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகிறது என்றார்கள். புத்தியுள்ளவர்கள் பிரதித்திரமாக, அப்படியல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிற இடத்திற்கு போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாக இருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாக இருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். அதுவும் அடைக்கப்பட்டது. இப்பொழுது கிருபை காலத்திலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரப்போவதாக வேதாகமத்திலே விசேஷமாய் 260 அதிகாரங்கள் உண்டு. இந்த வேதாகமத்திலே இந்த 260 அதிகாரங்களில் 318 இடங்களிலே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். இந்த வருகைக்கு என்று இந்த கிருபையின் காலத்து பிள்ளைகளும் ஆயத்தமாக வேண்டும் என்று சொல்லுகிறார். அவரை சந்திக்க ஆயத்தம் தேவை என்று சொல்லுகிறார். பொதுவாக சந்திப்பு என்றால் 2 திசையில் இருக்கிறவர்கள் கடந்து வந்து ஒரு இடத்திலே ஒருவரை ஒருவர் முகமுகமாய் பார்ப்பதுதான் சந்திப்பு என்பது பொதுவாகிறது. பரலோகராஜ்யமானது மணவாளனை சந்திக்க எதிர்த்து போக 10 கனிகளுக்கு ஒப்பாயிருந்தது. சந்திக்க, மணவாளனை சந்திக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்பொழுது தாவின் வலதுபார்சத்தில் அமர்ந்திருக்கின்றார்.
குறிக்கப்பட்டகளே ஆவியானவர் சாட்சி கொடுத்து வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்களை வாசிக்கிற பொழுது ஆவியை மனமாற்றி வாயில்கிறார்கள், கேட்கிறவனும் வாயில்வானாக என்று வேதம் சொல்கிறது. அப்படியாக ஆவியானவர்களுக்கு இன்றைக்கிழமை அபிஷேகித்து பாவமில்லாத பரிசுத்தராக நம்மை வளர்ப்பித்துக் கொண்டு நாம் பூர்ணம் அடைந்து விட்டோம் என்று நாம் சொன்னால் இயேசு வரப்போவதல்ல. அவரால் அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டும். பூமியிலே ஆண்டவரே பாவமில்லாத கண்ணீர்களாக கற்புள்ள கண்ணீர்களாக சபை ஆயுதமாகிவிட்டது. ஆண்டவரே எபேசு 5:27 வாசிக்கிறபடி கரையிலே ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழை அற்றுமான மகிமையுள்ள சபையாக தமக்கும் நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தமதற்கு ஒப்புக் கொடுத்தார். ஆவியானவர் இயேசுவிடத்திலே சாட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார். என்னென்றால் ஆவியானவர் இரவும் அவருடைய பரிசுத்தவான்கள் மீட்கப்பட வேண்டிய பரிசுத்தவான்கள் பூர்ணம் அடைகிறது என்பதற்காக இரவும் பகலும் வாக்கு கடங்காத பெருமூச்சலோடு அவர் பிதாவை நோக்கி வேண்டுதல் செய்து கொண்டிருப்பதாகவே ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்க முடிகிறது. வாசிப்போம் 26ஆம் வசனம். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களை நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடியே வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னவென்று அறியாதிருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சலோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தேவனுடைய சுத்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இடத்திலிருந்து அறிவார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படி பரிசுத்தவான்களுக்கு வேண்டுதல் செய்கிறார். தேவனுடைய சித்தம் பரிசுத்தவான்களை குறித்த தேவ சித்தம் என்ன? நான் பரிசுத்த, நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று தேவ சித்தம். தேவனுடைய சித்தம் என்றால் என்ன? நான் இன்று சொல்லிய என் கட்டளைகள் கற்பனைகளை கை கொண்டு என் வழிக்கு ஆயத்தமாகின்றவர்களே புத்தி உள்ளவர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவனுடைய சித்தம் என்ன? நீங்கள் பரிசுத்தவான்கள் ஆக வேண்டும் என்பது உங்களை குறித்த தேவ சித்தமாய் இருக்கிறது தேவன் சொல்லுகிறார். ஆகவே தேவனுடைய சித்தம் என்றால் பரிசுத்தவான்கள் பூரண சுத்தவான்களாக மாற வேண்டும். அது அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்துவின் ஒரே புருஷனுக்கு நியமித்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். கற்புள்ள கன்னியர்கள், பாவமில்லாத ஒரு சுத்தர்கள், அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான ராஜ்ய ஆசாரி கூட்டத்தை ஆயுதப்படுத்த வேண்டும் என்பது தேவ சித்தம். அந்த சித்தம் நிறைவேறுவதற்காக பரிசுத்த ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சலோடு நமக்காக இரவும் பகலும் வேலை செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே ஆவியானவர் இந்த கிருபையின் காலத்திலே ஒவ்வொரு ஆத்மாவோடு பேசிக்கொண்டு ஒரு ஆத்மாவில் இருக்கக்கூடிய பாவங்களை பேசி உணர்த்தி கொண்டு அவர் பரிசுத்தப்படுத்துகிறார். அந்த பரிசுத்தத்தின் வளர்ச்சியானது கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி அளவுக்கு தக்கதாக ஆவியானவரால் அவர்கள் பரிசுத்தவான் வளர்க்கப்படுகிறார்கள். பாவம் என்ற நிலையே இல்லாத ஒரு பூர்ண பரிசுத்தம் அடைந்த பரிசுத்தவான்களாக, பரிசுத்தவான்களின் ஐக்கியம் என்ற மனவொட்டியாக ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று ஆவியானவர் பிதாவை நோக்கி வேலை செய்து கொண்டிருக்கிறார். வாக்கு கடங்காத பெருமூச்சலோடு. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அதைத்தான் இங்கே மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் மணமகனை சந்திக்க 10 கன்னிகைகள் புறப்படுகிறார்கள். புறப்பட்டவர்களுடைய கரங்களிலே நாம் பார்க்கிறோம். அப்படி பலோராட்சியும் தங்கள் தீவெட்டிகளை பிடித்துக் கொண்டு மணவாளனுக்கு எதிர்ந்து போக புறப்பட்ட